வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல போர்வெல் தான் அமைக்கிறேங்க. ஆனால் போர்வெலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதில்ல. இந்த போர்வெல்குள்ளே கேமரா உள்ளுட்ருக்குறேங்க. அதாவது போர் மோட்டர் இறக்குறக்க பாதியில் போய் ஸ்டக்காகி நின்றுருக்குன்னு சொன்னாங்க. கேமரா உள்ளுட்டு பார்க்கும்போது ஒரு 80 அடியிலேயே பெரிய தண்ணி வர ஊற்று. ஆனால் அந்த இடம் கெட்டி இல்லாதனால லூஸாக இருக்குது. இவங்க அந்த அவுட்ரு பைப் இறக்கி இருக்கிறத 60 அடிக்கு மட்டும்தான் இறக்கியிருக்காங்க. அதுக்கு கீழே பாறை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஆனால் 20 அடிக்கு நல்லா கட்டி பாறையத்தான் இருந்திருக்குது. அந்த 20 அடி தாண்டி இந்த மாதிரி லூஸு பூரா கல்லும் உள்ளேயே போர்க்குள் விழுந்து மோட்டரை சிக்கி பிடிச்சிருக்குதுங்க. பார்த்திங்கன்னா அது வங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளே உள்ளே நடந்து போகிற அளவுக்குள்ளே பெருசாக இருக்குது. அதுக்கு கீழே செவரு சுத்தமாக இருக்குது பார்த்திங்களா. இது பாறை கெட்டியாக இருக்கிற இடம். அதிலிருந்து மோட்டர் கீழே போயிருக்குது. இந்த கல்லை தள்ளி விட்டு போயிடுச்சு அவங்க மோட்டர் இறக்கும்போது. மோட்டர் நல்லா சிக்கி நின்றுச்சுங்க. போர்வெல் இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. போர் ஓட்டும்போது ஜல்லி ஒரு 3/4 இன்ச் ஜல்லி 1.5 இன்ச் ஜல்லி மாதிரி கல் வருது அப்படின்னா நம்ம போருக்குள்ளே கல் உழுகு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு டைம் போர்வெல் கேமரா உள்ளுட்டு பார்த்துக்குங்க. அப்புறம் மோட்டர் மாட்டுங்க. எடுத்தடுப்பில் மோட்டர் மாட்டினீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியான பொருள் எல்லாமே 40,000 50,000 செலவு பண்ணி பைப்பு மோட்டர் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து உள்ளே இறக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் கல் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு மோட்டர் கீழேயும் போகாது மேலேயும் வராது. இது பார்த்திங்களா கல் எவ்வளோ பெரிய கல் விழுந்து மோட்டரவே ஆப்படித்த மாதிரி இறுக்கி பிடிச்சிருக்குது. இது மோட்டர் மேலேயும் வரக்கூடாது கீழேயும் போகக்கூடாதுங்க. நல்லாவே போட்டு நசுக்கிட்டு இருக்குது. இனி நாம் இதை எடுக்கிறக்கு ட்ரை பண்ணோம்னா மோட்டரும் டேமேஜ் ஆகும், பைப்பும் உடையும், எல்லாமே வேஸ்ட் செலவு தாங்க. ஒரு டைம் முடிஞ்ச வரைக்கும் போர்வெல் போடுறவங்க கேமரா விட்டு பார்த்துட்டு அப்புறம் மோட்டர் இறக்கிங்க. நாங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் இந்த போர்வெல் கேமரா வச்சு பார்க்குறது, போர்வெல்குள்ளே மோட்டர் சிக்கிட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க. தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.